நைட்டு தூங்கிட்டே இருப்ப 2 மணி தட்டி எழுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ பேசுனியா இல்ல அவ பேசுனாலா? ஒரு லேட்டா வரும்போது நீ யோகியமா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கியே. ரெண்டாவது வந்து அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணாதான் பிரச்சனை. எப்படி சொன்னார்னா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தது, அந்த பொண்ணு உன்னை விட அழகா இருந்துச்சு, அன்னைக்கு நைட் எனக்கு சூசைட் பண்ண அளவுக்கு கூட தோணுச்சு. நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன். இவர் சொன்ன அளவுக்கு போறீங்க, எனக்கு டிப்ரெஷன் ஆகுதுங்க. உங்க பாஸ்ட் எனக்கு தேவை கிடையாது. இவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதை விட அவங்கள நான் லவ் பண்ணேன். உண்மையை சொல்றேன், அவங்க கிட்டே நான் சொல்லியிருக்கேன். ஒரு சில விஷயத்த மறைச்சு பேசுவோம் அப்படின்னு நீங்க பேசுற மாதிரி இருந்தா அதுக்கு எங்களை மாதிரி இருந்துட்டு போயிடலாமே, எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நிம்மதியா இருந்துட்டு போயிடலாமே. இப்ப திடீர்னு போட்டோஸ் பாப்போம், இவங்களா இருக்குமோ, தேவையில்லாத கற்பனைகளுக்கு அது நகர்த்துதுங்க. ஆனா உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு, உண்மையிலேயே அந்த பொண்ணு எப்படி சார் இருப்பாங்க? All contents provided by this channel is meant for educational purpose only. இந்த மாதிரி சொல்லுவது ஒரு பெண் மனதை எப்படி எல்லாம் அரிக்கும். ஃபர்ஸ்ட் தடவை கல்யாணம் ஆன பிறகு ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காங்க. காதலிச்சிட்ட பிறகு அந்த பெண்ணு என்ன பண்ணிருக்காங்க, வேற ஒரு ஆணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கு பேரு கள்ளக்காதல். அப்போ எனக்கு கல்யாணம் பண்ண பிறகு இந்த விஷயத்த சொல்லும் போது நான் கொஞ்சம் சாதாரணமா தான் இருந்துட்டேன். சரி பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், கல்யாணம் ஆன பிறகு நமக்குன்னு உண்மையா இருக்காரு அப்படி சொல்லிட்டு நாங்க இருந்துட்டோம். கண்ணாடி மாதிரி இருக்க நம்ம உறவுல சின்னதா ஒரு விரிசல் கூட விழக்கூடாது. ஒரு வாரம் தான் சார் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், ஒரு சந்தோஷமா போகும். ஒரு சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது நீ யோகியமா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கியே, ஒரு லேட்டா வரும்போது, சப்போஸ் ஒரு சின்ன விஷயம் லேட்டா வராங்க, எப்போ வேணா வருவேன், எப்போ வேணா போவேன், என்னன்னு கேட்க கூடாது. ஏன் லேட்டா வரணும், என்ன வந்தா என்ன, சோ அவங்க கூலா பதில் சொல்லுவாங்க. அப்ப எங்க போயிட்டு வராரு, ஏது போயிட்டு வராரு, நம்ம மனசை போட்டு குறைஞ்சி நமக்கு தான் பிபி சுகர் எல்லாமே அதிகமாகும். அத அவங்க மறந்துடுறாங்க. நாங்க என்ன சொல்றோம், சொல்லாதீங்க. அது அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் தூங்க போகும்போது எப்படி சொன்னார்னா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தது, அந்த பொண்ணு உன்னை விட அழகா இருந்துச்சு, பட் இவருக்கு ஒன் சைடு, அந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்கல. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா, தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? பட் இவருக்கு ஒன் சைடா இருந்த போதும் இவருக்கே தெரியும் நான் அவர் மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருந்தா. நான் எங்க அம்மா அப்பாக்கு கூட பெருசா விருப்பம் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் நான் இவரை எவ்வளவு விரும்பி கட்டினேன்னு அவருக்கு தெரியும். நம்ம குறைஞ்சது 1000 வருஷமாவது ஒன்னா வாழணும்டா. அவரை நிறைய பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணதான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ என்னையும் ஒரு பொண்ணு இப்படி விரும்பி வந்தது நான் சந்தோஷப்பட்டேன்னு சொன்னப்பையும் மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக்லயே சொல்லிட்டாரு, நீ வந்து அந்த பொண்ணோட கம்பேர் பண்ணும்போது ஒரு படி கம்மி தான், அழகு கம்மி தான் அப்படின்னு சொன்னாரு. உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க சொல்லிட்டு அவர் கேஷுவலா சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாரு. அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல, எனக்கு சூசைட் பண்ண அளவுக்கு கூட தோணுச்சு. அவர் நிறைய பேசியிருக்காரு, என்ன மாதிரி பொண்ணு இவங்க பார்ட்னரா இருந்தா என்ன பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு உண்மையா நடந்துக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இருவருமே பரஸ்பரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். See, you are a life partner, ஓகேங்களா? நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கறதுனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன். இவர் சொன்ன அளவுக்கு போறீங்க. இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு எனக்கு டிப்ரெஷன் ஆகுதுங்க. உங்க பாஸ்ட் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு நீங்க தான், நான் தான். உனக்கு என்னைக்குமே நான் தான், எனக்கு என்னைக்குமே நீதான். அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் அது ரொம்ப ஈஸிமா, நீங்க எப்படி அதை எளிதா எடுத்துக்கிறீங்க? அவங்களால அதை எளிதா எடுத்துக்க முடியல. அது கடந்த வாழ்க்கை தானே, வந்தாச்சு இல்லையா? கடந்து வந்ததுனால தான் அடுத்த வாழ்க்கையை சூஸ் பண்ணி நம்ம அடுத்த வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க போறோம். சார் அவனுக்கு சந்தோஷம் எல்லாம் அவனோட பழைய காதலிய பார்க்காத வரைக்கும் தான். சோ கடந்த வாழ்க்கை தானே, இது நான் பெருசா எடுத்துக்க தேவையில்லை. உங்கள் கணவருக்கு ஒரு முன்னாள் காதல் இருக்கு, அதை ஒரு உங்கள்ட்ட சொல்றாரு, அந்த பெண் உங்களை விட அழகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அழகாதான் இருப்பாங்க, அழகாதான் இருப்பாங்க, ரைட்டா? அழகு பராமரிப்படுற அளவுக்கு பேரழகு ஒண்ணும் இல்ல, என்னோட கொஞ்சம் அழகு கம்மி தான். உங்களுக்கு அது பத்தின கற்பனைகள் எதுவும் கிடையாதா? கோவம் வரும் சார், வரும். ஆமா, நீங்க அழகா இருக்கேன்னு சொன்னா கோவம் வரதான் செய்யும். How do you feel? எந்த விதத்துல என்னோட அழகா இருக்கறா, எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. எந்த விதத்துல அவ எப்படி அட்ராக்ட் பண்ணினா, சோ இதெல்லாம் நிறைய அவங்கள பத்தி நானே ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸ்டடி பண்ணி இதை விட இன்னும் பெட்டரா இருக்கணும்னு நான் ட்ரை பண்ண இருப்பேன். அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? உங்களுக்கு அந்த தகவல் தெரியாம இருந்திருந்தா லைஃப் எப்படி இருந்திருக்கும்? அது பாட்டுக்கு போயிருந்திருக்கும், ஸ்மூத்தா மீன்ஸ் அது பாட்டு போயிட்டு இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிய வந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடும். தமிழ்நாட்டுல ஃப்ரெண்ட் மூலமா காதல் தெரிஞ்சது எவ்வளவுன்னு சொல்லுங்களேன். எல்லா பெண்ணுக்கும் 1000 ரகசியம் தெரியும், எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும் காட்டி கொடுப்பதில்லை. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. முதல்ல வந்து என் மனைவி கிட்ட எல்லா காதல் கதையும் சொல்லியிருக்கிறேன். எல்லா காதல் கதைனா அதுதான் சொல்ல வரேன். இவங்கள மாதிரி 1 2 இல்ல, அந்தந்த பருவத்துக்கு அந்தந்த மாதிரி காதல்கள், இப்போ உள்ள ஒரு கிரஷ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி. நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. என் மனைவி போட்டு வாங்க மாட்டா, அவ ரொம்ப தெளிவு. என்ன உசுப்பேத்தி விட்டு என்னன்னு சொல்லுவா. அதான் தெரியுதே, நான் உசுப்பேத்தாமலே அடிச்சு தூக்குறீங்களா என்ன? திடீர்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது உன் ஸ்கூல் டேஸ்ல ஆமாமா உனக்கு பின்னாடி 4 பேர் சுத்திட்டாலும் அப்படிப்பா. இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் தான் முடியாதுங்க. நம்ம உணர்ச்சி வசப்படே என் முன்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்க தெரியுமா, நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறது. ஆனா அது உண்மையா பொய்யா? சேஃபர் ஜோனுக்கு நம்ம வந்து ஒரு உண்மை கலந்த பொய்யை தான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல உண்மை முழு உண்மையும் சொல்லிட முடியாது. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. ஒரு உண்மையும் போட்டு வச்சு அதுல ஒரு கொஞ்சம் பொய்யும் கலந்து சேஃபர் ஜோன்ல விளையாடு. அது அந்த காம்பினேஷன் புரியல. உண்மை கலந்த பொய்னா என்னது? அது கொஞ்சம் சென்சார் எல்லாம் இருந்தது ஆனா இல்ல. ஒரு பொய் சொன்னா
அதுல உண்மையும் கலந்துருக்கணும். அப்பதான் அது பொய்ன்னு தெரியாது. அதாவது சிக்கல் வந்தா சிச்சி சும்மா ஜாலி அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான். புரியாத மாதிரியே பேசி நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல ஏற்கனவே நான் ஹெட்மாஸ்டரா இருந்தவன். ஏன் சொல்லக்கூடாது? நான் கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். சரி, நான் வந்து என்னோட பாஸ்ட பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் வைஃபோட பாஸ்ட பத்தி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஐ டோன்ட் பாதர் அபௌட் தி பாஸ்ட். ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நான் கான்ஃபிடென்ட்டா ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ நான் சொல்ல வேணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஃபியூச்சர்ல தெரிஞ்சிட்டு போகுது. அன்னைக்கு நான் ஃபேஸ் பண்றேன். இல்ல அதுதான் நான் வந்து அதை அக்ரி பண்ணிக்க மாட்டேன். அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் நீங்க மறைக்கிறீங்க. கண்டுட்டாளையா சூட்சமத்தை கண்டுட்டாளே. நீங்க 100% அவங்களுக்கு லாயலா இல்ல. நீங்க அப்படி அதை மறைக்கிறீங்கன்னா மேடம் நீங்க 100% லாயலா இல்லன்னு சொல்றீங்கல்ல. இப்போ சப்போஸ் உங்க ஃபாதர் வந்து உங்க ஹஸ்பண்ட பத்தி ஏதோ ஒரு கமெண்ட் உங்ககிட்ட பண்ணானா will you say to your husband? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நீங்க லாயலா இருக்கீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? obviously yes. ஆபீஸ் இல்ல ஃபேமிலி. நம்ம ரியாலிட்டி பேசுவோம். டிகிரேடிங்லி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை போய் கணவர்ட்ட எங்க அப்பா உங்களை வண்ட திட்டினார் அப்படி சொல்ல முடியாது. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. இல்ல மேபி நான் ஷேர் பண்ணும்போது I will not use the same words but context என்னங்கறத நான் ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி இன்னைக்கு பிரச்சனை வந்தது, என்கிட்ட இந்த கேள்வியை எழுப்பினாங்க, நான் அதுக்கு இந்த பதில் சொன்னேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ரா 2-3 தப்பான வார்த்தைகள் கூட சொன்னாங்கடா. அதுதான் மனசுக்கு ஃபீலிங்கா இருக்கு. நான் அந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். சோ வை நீங்க வந்து அந்த மாதிரி சாஃப்ட்டா ஒரு மோல்டிங்கா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். you can directly face to face say right. ஏன்னா நீங்க உண்மையா இருக்கீங்களா? நீங்க உண்மையா சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீங்க வந்து ஓபனா இருந்தா ஃபுல்லா ஓபனா இருங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா ஒரு சில விஷயத்தை மறைச்சு பேசுவேன், ஒரு சில விஷயத்தை மோல்ட் பண்ணி பேசுவேன் அப்படி நீங்க பேசுற மாதிரி இருந்தா அதுக்கு எங்கள மாதிரி இருந்துட்டு போயிடலாமே. எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நிம்மதியா இருந்துட்டு போயிடலாமே. இப்போ தெரியும் உண்மையில பாதி உண்மைன்னு ஒண்ணு கிடையாது. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன ஓப்பனா சொல்லலாம்னு சொல்றீங்கல்ல. நான் ஓப்பனா சொன்னதுனால சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிரச்சனை தான். பைக்ல போறப்ப அந்த பக்கம் வண்டி வந்து திரும்பலாம், அந்த போர்டை நான் பாக்குறேன். அந்த போர்டுல அந்த பேர் தான் இருக்கும். ஹெல்மெட் தான் போட்டிருப்பான், அந்த போர்டை பாக்குறியா நீ? தினமும் பிரச்சனை. காலையில ஒரு பிரச்சனை. சரி நம்ம உண்மையா இருக்கணும். எப்போதுமே அந்த 13ல இருந்து ஒரு 25 வயசு ரொம்ப நேர்மையா இருப்பாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் எல்லா ஃப்ராட் வேலையும் பண்ண ஆரம்பிப்பா. அது யாருக்கும் தெரியாது உங்களுக்கு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான் அழகா. பரவாயில்லப்பா இதுல என்னப்பா இருக்கு, இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீ சொன்னது அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா பாதி வாழ்க்கை இதுலயே போயிடுச்சு. எனக்கு வாழ்க்கையே வந்து அப்ப வாழ்க்கை தான் வாழ்க்கை. எல்லாம் போயிட்டு 10-15 வருஷம் கழிச்சு அப்பா நம்ம புருஷன் நல்லவன்பா, இன்னும் வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு. மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழிது. இப்ப நல்லவன் சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாமே போயிடுச்சு. சாரி, இதுக்கு சிரிக்க கூடாது. அதுவும் அவ எப்படி இருப்பா கேட்பாங்க, எப்படி இருப்பான்னு கேட்பாங்க. நான் இருப்பா உடுப்பா நீ சொல்லு. பாரு, இந்த பழசி எல்லாம் கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. திடீர்னு பார்த்தா இது விட்டுருங்க கேட்டு சரி அவ கொஞ்சம் கலையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஐயோ அந்த கலையா இருப்பான்னு சொன்ன வார்த்தை இன்னைய வரைக்கும் நான் 18 வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் வாயை கொடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன். சம்டைம்ஸ் நைட்டு தூங்கிட்டே இருப்ப 2 மணி தட்டி எழுப்பாங்க. அவ ஃபர்ஸ்ட் நீ பேசுனியா இல்ல அவ பேசினாலா? இந்த மாதிரி மாத்தி 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 நம்மள ஓரளவுக்கு மேல தாங்கவே முடியாது. டெய்லி ப்ராப்ளம், டிஃபரெண்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்காங்க அப்படி கெத்தா தான் இருப்பா. ஆனா அதே ஒரு அளவுக்கு மேல போனோன்னு தாங்க முடியாது. ஐயோ ஏன்டா சொன்னோம் அப்படின்ற மாதிரி மனுஷன் செத்துருவான். இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டான். இல்ல இப்போ அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்களே அவ ரொம்ப கலையா இருப்பா அப்படின்னு, அந்த ஒரு வார்த்தை உங்க லைஃபை உண்மையாவே எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருச்சு? ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அதாவது நம்ம வந்து நம்ம அசிங்கமா இருப்பா அப்படின்னு சொல்ல முடியும். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. நம்ம மனசுக்கு பிடிச்சாதான் நம்ம லவ் பண்றோம். அப்படி போல எப்படி இருப்பா, அவ எங்க இருக்கா, இப்ப பாசடி அதெல்லாம் ஏதோ பேசுறப்ப அவ கலையா இருப்பான்னு சொல்லிட்டேன். ஐயோ நான் படும் பாடு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த குழந்தை அழகா இருக்குல்ல, இல்ல அந்த பொண்ணு கலையா இருக்கா அப்படின்னுவாங்க. அந்த வேர்ட் அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. அவர் ஏன்டா உனக்கு ஏன்டா அவன் வாய் வச்சு சும்மா இருக்கக்கூடாதா நீ? அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவரே வந்து திட்டுவாரு, நீ வேஸ்டா, நீ இதெல்லாம் கூட சொல்லிட்டு இருப்ப நீ. நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு இங்க இருக்கவங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டுமே, அவன் சொல்லாம இருக்கட்டும். ரெண்டாவது வந்து அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணாதான் பிரச்சனை. இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கேன்றான், அவன் முன்னாடி இவன் வச்சிருக்கேன்றான். அதுதான் அவன் மறக்க முடியாத தப்பு. எல்லாருக்கும் தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாரும் இருக்குன்றது தெரியும். அதை எதுக்கு சொல்லி அவங்க எடுத்தோடனே வந்து பொண்ணு வந்து நீ லவ் பண்ணி இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கொண்டாட்டிங்கலாம் நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். அப்படியே சந்தோஷமா போவார் 5 வருஷம் 10 வருஷம். அதுக்கப்புறம் தெரிஞ்சா கூட சும்மா தான் சொல்லுவாரு இவரு போய் நமக்கு தெரியாதா அப்படின்னு விட்டுருவாங்க. உள்ளூர்ல ஆட வக்கு இல்லாதவன் வெளியூருக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆட போனானா. ஆனா ஸ்டார்டிங்ல சொன்னீங்கன்னா உங்க மேல ரொம்ப காதல் இருக்கும். இவன் தான் எல்லாமே நமக்கு அம்மா அப்பா விட்டு வந்திருப்பாங்க, மாமியார் யாரும் தெரியாது, மாமனார் யாரும் தெரியாது, இவன் மட்டும் தான் தெரியும். இவனும் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு என்ன யோசிக்கும், ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. என் ஒய்ஃப் இப்ப யோசிக்கிறான், அவங்க எல்லாம் சொல்லாம இருந்தா இன்னும் என் மேல பாசம் காமிச்சிருப்பாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு இன்னும். ஆனா உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு, உண்மையிலேயே அந்த பொண்ணு எப்படி சார் இருப்பாங்க? ஏன் சார் இல்ல எப்படி இருப்பாங்கன்னு கேக்குறேன் சார். கலையாதான் சார் இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓப்பனா சொன்னா அவங்க டார்க் ஷேடு. ஆனா டார்க்கா இருக்கிறவங்க வந்து அழகா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மொத்தத்துல சூப்பர்.
கலையா வேற இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் அழகா தான் இருப்பாங்க. இல்ல அதான் உண்மைதான். கொஞ்சம் கருப்பா இருந்து அழகா இருந்தா ரொம்ப கலையா அதை வர நான் இந்த முதல்ல மென்ஷன் பண்ணல. அவ கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பான்னு சொன்னா அதுதான் மெயின் இங்க ப்ராப்ளமே. அதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? வெறும் கல்யாணம் தான் பிரச்சனை இருக்காது. வெறும் கல்யாணம் இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அவ கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பான்னு சொல்லிட்டேன். கலையா இருப்பான்னு சொன்னாதான் கலகம் ஆகி போச்சு. ஆமா, எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன். காரணலா இந்த காதல் கதையை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுப்பீங்க? நிறைய क्वेश्चंस கேக்குறது. எப்படி? மோஸ்ட்லி நீங்க ஹேங் அவுட் பிளேसेस கேட்டிங்கனாவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஈசிஆர்ல சுத்தி இருக்காங்க அப்படினா தெரிஞ்சிரும். கடல்ல ஒண்ணா குளிச்சிட்டு ஒண்ணுமே பண்ணாம திரும்பி வரதான் டேட்டிங். ஹேங் அவுட் பிளேसेस, வீக்கெண்ட் பிளான்ஸ் என்ன, எப்படி நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி क्वेश्चंस நீங்க கேட்கும்போதே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்க गर्ल्स வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. எதையுமே அவங்க போக்குல விட்டு பிடிக்கணும்க்கா. காலேஜ் படிக்கிறப்ப ஊட்டிக்கு போயிருக்கோம், கொடைக்கானல் போயிருக்கோம், ஓஎம்ஆருக்கு அடிக்கடி போவோம், அப்புறம் பாண்டிச்சேரிக்கு அடிக்கடி போவோம். இப்படி மாதிரி லிஸ்ட் சொன்னா இவர் தனியா போகல. மதுரை போனேன், திருச்சிக்கு போனேன் அப்படிலாம் சொன்னா ரைட், இது ஒன்றும் ஓகே, பிரச்சனை இல்ல. இவன் டம்மி தான் போல் இருக்கு. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். ஃபேமிலி ட்ரிப். ஃபேமிலி ட்ரிப். அப் டு டேட் எல்லா மூவிஸும் பாத்திருக்கேன்னு சொன்னா அப்பவே தெரிஞ்சிரும். ரொம்ப மொக்க படம்னாலும் தியேட்டர்ல பாத்திருக்கேன். நிறைய பைக்ல சுத்துறது, எனக்கு பைக் ரைடிங் பிடிக்கும். அம்மாவாசை ரைட், வீக்கெண்ட் ரைட். எனக்கு பைக் ரைடிங் பிடிக்கும். ஐஸ்கிரீம் பார்லர்ஸ். ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் போய் பசங்க பெரும்பாலும் ஐஸ்கிரீம் பார்லர் போக மாட்டாங்க. சோ பெஸ்ட் ஃபிளேவர் என்ன, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது தெரிஞ்சிரும். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. உங்கள் கணவரின் காதல் கதை. காலேஜ் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். அப்பவே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இந்த மாதிரி ஆபீஸ்ல ஒர்க் பண்றப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் இல்லனா அவ செத்துருவா, அவ இல்லனா நான் செத்துருவேன். ரெண்டு பேரும் சீரியஸா லவ் பண்ணாங்க. லாஸ்ட்ல அவங்க வீட்டுல தெரிஞ்சு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கல. இவங்க அம்மா அப்பா எல்லாரும் போய் வீட்டுல போய் எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல விடவே இல்லை. ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்பன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும். இவர் அப்பதான் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு, ஃபர்ஸ்டே நான் லவ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க தானே அவரு? ஆனா என்ன துணிச்சல் சார் உங்களுக்கு. நான் உங்க ஹஸ்பண்ட். இவளுக்கு போனா போகுதுன்னு பூவும் பொட்டும் கொடுத்த புண்ணியமா? ஐ மீன் ஹஸ்பண்ட். நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட்டிங்ல நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்க கேஸ்ட் பொண்ணே வந்து அந்த ஆபீஸ்ல நியூ ஜாயின் பண்ணுச்சு. எப்போ அது பிரேக்கப் ஆச்சு எப்படின்னா பாருங்க அவர் எவ்வளவு சரசமா சொல்றாரு பாத்தீங்களா? நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அது என் கூட கோஆர்டினேட்டர் இருந்துச்சு. எல்லா ஒர்க்குமே நாங்க 2 பேரும் கோஆர்டினேட் தான் பண்ணுவோம். லாஸ்ட் ஒரு 6 மந்த் அப்படியே பேசி பழகிறதுக்கு ஃப்ரெண்டா இருந்தோம், பேசிட்டு இருந்தோம், டெய்லி SMS வாட்ஸ்அப் அப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் அது ஒரு நாள் காதலா மாறிச்சு. வரணும்ல, வந்து ஆகணும்ல, அதானே. அவங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை வந்து அவங்க சொந்த ஊருக்கு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு போயிட்டேன். பட் அங்க வந்து என்னால எதுவுமே வீடு கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு பெரிய ஒரு ஏரியால வந்து வீடு கண்டுபிடிக்க முடியல. கதையா சொல்லிட்டு கோரத்தை கொட்டாய் வருது. அப்படி இப்படின்ட்டு நான் வீக்லி ஆனா சாட்டர்டே சண்டே அங்கதான் இருப்பாங்க, அங்கதான் சுத்திட்டு இருப்பேன். வீடு எப்படியா கண்டுபிடிச்சு வரணும், கூட்டிட்டு வந்துடணும் அப்படிங்கறதுக்காக போவேன். ஒரு நாள் மொட்டை மாடியில துணி காஞ்சிட்டு இருந்துச்சு. அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கே போனேன். அவ்வளவுக்கு கிரைண்ட். அந்த வீட்டுல போய் பிரச்சனை பண்ணி அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி உட்கார வச்சு என்ன டீசெண்டா பேசினாங்க. வேண்டாம் விட்டுருங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் என் கூட வரக்கு விருப்பம், அப்பவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத, போட்ட ஜெட்டியோட வா, பொழைச்சுக்கலாம். பட் அங்க சிச்சுவேஷன் கொஞ்சம் ரொம்ப இதா இருந்தங்காட்டிக்கு நானும் சரி ஓகே எவ்வளவுதான் நம்மளும் புஷ் பண்ணி பாக்குறது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நானும் வந்துட்டேன். இனிமே எனக்கு லவ்வே வேண்டாம், மறந்துடுச்சு. வந்து பிரேக்கப் ஆகி அந்த டைம்ல ஒரு 6 மாசம் அப்படியே ஒர்க், என்னோட ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்கு கோயம்புத்தூர்ல. அங்க ஸ்பாட்ல தான் நிப்போம். அப்போ ஒரு காலேஜ் பஸ் டெய்லி கிராஸ் ஆயிட்டே இருக்கும். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. அந்த காலேஜ் பஸ்ல தான் இவங்க இருந்தாங்க. ஏமா அவரு முன்னால என்ன காதலிச்சாரு கேட்டா நீங்க முழுங்குறீங்க. அவர் 2 லவ் ஸ்டோரியுமே டீடைலா அடிக்கிறாப்ல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குற பையப்புள்ள. இந்த பொண்ணுங்க விஷயம் வந்தாலும் என்ன அவனுக்கு ஒரு துருதுருப்பு. இந்த திருமணத்துக்கு முந்தின இன்னொரு காதல் சொன்னீங்கல்ல, அந்த காதல் எவ்வளவு ஆழமானது? அது சொல்ல முடியல. இப்போ என் ஒய்ஃப் கூட தான் இருக்கேன். இல்ல நான் சொல்றேன், இப்போ என் ஒய்ஃப் லவ், அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, ஒய்ஃப் கூட இருக்கங்கிறது லவ்ல தான், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். பட் இவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதை விட அவங்கள நான் லவ் பண்ணேன். நான் உண்மையை சொல்றேன், அது அவங்க கிட்டே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா முதல்ல வர்றது மட்டும்தான் லவ், ஃபர்ஸ்ட் லவ், பெஸ்ட் லவ். மேரேஜ் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் இனிஷியலா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போதே வந்து எதுவா இருந்தாலும் நம்ம ஓப்பனா சொல்லிடணும். ஸ்டார்டிங் அப்ப இப்ப சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா அப்படின்றதே முதல்லயே தெரிஞ்சிடும். எனக்கு பிடிக்கும். சோ முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, சோ முதல்ல இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தானே அப்படின்ற மாதிரி. சோ அந்த மோஸ்ட் அவங்களும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. சோ நம்மளுக்கும் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா புரிஞ்சிடும். இதுகளா பேசி இதுகளா முடிவு பண்ணிக்கிடுங்க, எங்க போய் முடிய போதும். இல்ல அவரு ஒன் சைட் லவ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்கிட்ட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போன்ல சொன்னார், இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டேன், பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. பேச வேண்டாம். ஏன் அதை பத்தி பேச வேண்டாம்? அது நடந்து முடிந்த கதை, எந்த பயனும் இல்ல. புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாமே. இல்ல முடிஞ்ச கதையெல்லாம் எதுக்கு பேசிட்டு இப்ப திடீர்னு போட்டோஸ் பாப்போம், இவங்களா இருக்குமோ அப்படி தோணும். நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. தேவையில்லாத கற்பனைகளுக்கு அது நகர்த்துதுங்க. நம்ம கம்ப்யூட்டர்ல வேற ஏதோ பாத்துட்டு இருப்போம், அவங்க குரூப் போட்டோஸ் இருக்கும். அப்ப அந்த பொண்ணா ஓ இவங்களா இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ
இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, முடிஞ்ச கதையை ஏன் பேசணும்? எல்லாருமே வந்து ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லாம விட்டுட்டோம். சரி பின்னாடி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, வீட்டுல ஏதோ ஒரு சச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி இருந்ததுல உனக்கு மச்சானே 15ல இருந்து 55 வரைக்கும் ஆளுங்க இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட அப்ப மனநிலை மாறிச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கப்புறம் சந்தேக பார்வையோட நம்ம பாக்குறாங்க. நீ அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல, அவ்வளவு பேசணுமே, அன்னைக்கெல்லாம் நீ சொல்லாம இன்னைக்கு வந்து சொல்றியே. இன்னைக்கு வந்து அதுவும் வேற ஒருத்தவங்க மூலமா அதுவும் தெரிஞ்சது எனக்கு. அப்ப நம்ம எது சொன்னாலும் வேற ஒரு சாதாரண விஷயத்த பேசணும், இது பொய் தான், நீ ஏற்கனவே மறைச்சவங்க தானே, இதே நீ மறைச்சிருப்பீங்க எந்த விஷயமா இருந்தாலும். சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப நீ பைத்தியக்கார மாதிரி. அப்ப எல்லாமே மறைக்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடாவே அவங்க மாற சான்ஸ் இருக்கு. இந்த அளவுக்கு டீப்பா ஒரு விஷயத்துல போக வேண்டாமே, இது ஒரு சாதாரண விஷயம், அவ்வளவுதான், வேண்டான்னு விட்டுட்டோமா விட்டுறலாம். ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஒருவேளை இவர் எனக்கு ஒரு காதல் இருந்துச்சுன்னு சொல்லாம இருந்திருந்தா அது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இன்னும் நல்லா இருந்திருக்கும். சோ நான் நிம்மதியா கொஞ்சம் சிஸ்டம் எல்லாம் பார்க்கலாம், Facebook எல்லாம் பார்க்கலாம். அப்படி உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்? நான் அதை பார்க்கணும். இப்போ உங்க தரப்புல நீங்க கிளியர், பிரச்சனை கிடையாது. நாளைக்கு பின்னைக்கு என்ன நீங்க காதலிச்சலாம்ல அப்படின்னா நான் தான் சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நீங்க தூக்கி ஒரு புதிய வாழ்க்கையை சந்தோஷமா எதிர்கொள்கிற ஒரு பெண்ணிட்ட டபக்குன்னு தூக்கி தலையில வச்சு போயிட்டீங்க. பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால? அவங்களுக்கு இப்ப எந்த பொண்ணை பார்த்தாலும் இந்த பொண்ணா இருக்குமோ, இந்த கற்பனை எல்லாம் இல்லாம நான் நிம்மதியா எதிர்ப்பலன்னு கேக்குறேன். Tell me, tell. ஈவன் வந்து அப்பவே அவங்க காட்ட சொல்லி இருந்தாலும் அப்பவே வந்து நம்ம காட்டிட்டு இருந்தோம். இன்னும் ஏங்க அது ஸ்கிப் பண்ற மனநிலையில ஃப்ரெஷ்ஷா ஒரு லைஃபை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்க போய் இப்பவும் தலை எப்படி அது யாரு கேட்டா காட்டிடுற, நீ குழம்பாத. ஐயோ ஏன்டா என் வாயை புடிங்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? இதுதான், இது ஒண்ணுதான். Do you want to know who is that girl? No. Why you don't want to know? ஏன் இந்த பொண்ணா அதோட முடிச்சுக்கலாமே, ஏன் வேணாம்னு நினைக்கிறீங்க? அது கூட தேவையில்லையே, இந்த பொண்ணு தானான்னு கூட ஏன் நமக்கு தெரியணும், இவர் நமக்கு தான். 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சுதான் வரணும். அவ்வளவுதான். நீ எனக்கு தான் சொந்தம், நீ இன்னொருத்திக்கு சொந்தமாக முயற்சி தாய்ங்கிறது கூட எனக்கு வேணாம். எனக்கு அந்த இமேஜே வேணாம், என்ன நீ ஃப்ரீயா விட்டுக்கலாமேங்கறாங்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டுடா. இதே நான் சொல்லாம விட்டுருந்தா தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை யாரோ ஒரு ஃப்ரெண்ட் இவனுக்கு ஒரு லவ் இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல, அப்ப ஒண்ணும் பெரிய இஷ்யூ இல்ல. லைஃப்ல எல்லாமே ஈஸியா எடுத்துக்கணும், அதான் என் பாலிசி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.